ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சேர்த்து பட்டாணி குழம்பு எல்லா வித டிஃபன் ரைஸோட ரொம்ப நல்லா இருக்கும். அரை கப் பச்சை பட்டாணி 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலையை பொறுத்து வேகிறது மாறுபடும். நான் 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் வேக வச்ச கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொரகரப்பா பிடிச்ச சோம்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக பொடி உப்பு, இதோடவே 1 அல்லது 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 பெரிய சைஸ் தக்காளி பாதி நறுக்கி சேர்த்துக்கோங்க, பாதி விழுது அரைச்சி சேர்த்துக்கோங்க. வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாதாரண காரமான மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். ரொம்ப குறைவான தீயில லேசாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பட்டாணி கடலையை சேர்த்துடலாம். வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கடலை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா. குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா திறந்து எடுத்துக்கோங்க. 4லேருந்து 6 முட்டை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் லேசாக கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். எல்லா வித டிஃபன் ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.